தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பரப்புரைகளை தொடங்கியுள்ளனர். இந்த பரப்புரைகளுக்கு தேவையான பல்வேறு ஆயத்த பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, என்று தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் கோவையில் தயாராகும் இந்த பிரத்யேக பிரச்சார வாகனத்தில் இருந்து அவர்களது பரப்புரையை துவங்குகிறார்கள். இந்த நிறுவனத்தில் இந்த பிரத்யேக வாகனங்கள் தயாரிக்கும் முறை, அதனுடைய தொழில்நுட்பங்கள் குறித்து தற்போது நாம் பார்க்கலாம். அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்களுக்கு தேவையான பரப்புரை வாகனங்களை தயார் செய்யும் பணிகள் கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வாகனங்களில் தலைவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்படுகிறது. அதிலும் இந்த தேர்தலில் பல்வேறு கூடுதல் வசதிகளுடன் வாகனங்கள் தயாரிக்கப்படுவதாக கூறுகிறார் தனியார் நிறுவனத்தின் மேலாளர் சுப்பிரமணி. பழைய எலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா கொஞ்சம் மேனுவலாக இருந்தது. இருக்க டெக்னாலஜி அதிகமாக வரனால இவங்களுடைய வாகனத்தில் பார்த்தீங்களா சைடில் ஃபோக்கஸ் லேம்பு, இந்த ஹாரன், ஸ்பீக்கர், இதில் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் சீட்டு அவங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சிசிடிவி கேமராவிலேருந்து இந்த மாதிரி வசதிகள் பண்ணி கொடுக்குறோம். தமிழகம் மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களுக்கும் பரப்புரை வாகனங்கள் கோவையில் தயார் செய்யப்படுவதால் பணியாளர்கள் இரவு பகலாக வேலை செய்வதாக கூறுகின்றார் வாகனங்களை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர் அனில்குமார். மற்ற நார்மலாக நான் ஒர்க் பண்ணுறத விட எலெக்ஷன் டைம் தான் இங்கே பிஸி ஆகிடுங்க. அப்போ நாங்கள் நைட்டும் பகலும் பார்க்காம நல்லா ஒர்க் பண்ணுவோம். அப்போ எல்லா தலைவரோட வண்டியிலும் இங்கே ஒர்க் பண்ணுவோம். அப்போ அவங்க தலைவரோட வண்டி வெளியே பிரச்சாரத்துக்கு போகிறப்ப நாங்கள் பார்ப்போம், டிவியிலெல்லாம் பார்ப்போம். அப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழகம் முழுவதும் தலைவர்களை சுமந்து வலம் வர இருக்கும் இந்த பரப்புரை வாகனங்கள் வசதிகளோடு மட்டுமின்றி வசீகரத்துடன் தயாராகி வருகின்றன. தேர்தல் காலங்களில் பல்வேறு பகுதிகளில் சுற்றிச் சுழன்று சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அரசியல் கட்சி தலைவர்களிடையே இதுபோன்ற சொகுசு வாகனங்கள் முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.